ஒரு பொம்பளைய அவளோட புருஷன் 8 வருஷமா போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு அவங்களோட 7 வயசு பெத்த புள்ள மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அடிச்சு முடிச்ச உடனே ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த ஆள் அப்படியே கூலா சரக்கு அடிச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த லேடி முகப்பூரா ரத்த காயத்தோட தரையில படுத்துட்டு அப்படியே படிக்கத்தை நோக்கி அப்படியே தவழ்ந்து போற பாக்குறாங்க. அமைதியா இருக்கிற தன்னோட புள்ளைய பார்த்து இனிமே இந்த கொடுமைக்கார குடும்பத்துல இவ வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவும் பண்றாங்க. நேரா பாத்ரூம்குள்ள போய் போலீஸ்க்கு போன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அடுத்த செகண்டே அவளோட ஹஸ்பண்ட் பின்னாடி வந்து நின்னுட்டான். போனை பிடுங்கி தரையில போட்டு காலால மிதிச்சு நசுக்கியும் போட்டுட்டான். மறுபடியும் போட்டு அவளை அடிக்கவும் ஆரம்பிச்சுட்டான். சத்த கேட்டு ஓடி வந்த அந்த குழந்தை அங்க நடக்கிற கொடுமையை பார்த்துட்டு பயந்து போய் அப்படியே உறைஞ்சு நிக்கிறான். அவங்க அம்மாவும் டே கண்ணா இங்க நிக்காத, சீக்கிரமா போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கண்ணாலே செய்ய காட்டுறாங்க. ஆனா அந்த புருஷன் அவளை அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்லயும் போட்டு பூட்டியே வச்சிடறான். வெளியில வரணும்னு நினைச்ச உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறான். அவளும் பயந்து போய் ஒரு மூலையில அப்படி நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னே தெரியல. டக்குன்னு கதவும் திறக்குது. பார்த்தா அவளை காப்பாத்துறதுக்காக வந்தது அவளோட பெத்த புள்ளைய வந்து நிக்கிறான். விஷயம் என்னன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த புருஷனும் தூங்கும் போது இந்த புள்ளையே தன்னோட அப்பா பாக்கெட்ல இருந்த சாவியை லபக்குன்னு எடுத்துட்டு அவங்க அம்மாவை காப்பாத்து ஓடி வந்திருக்கா. அவங்க அம்மா ஒரு செகண்ட் கூட அங்க நிக்காம மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த புள்ளியும் கூப்பிட்டுட்டு அந்த பங்களா விட்டு வெளியே எஸ்கேப் ஆறாங்க. அங்க இருந்து நேரா ஆதரவற்றோர் காப்பகத்துக்கு போய் தனக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையுமே அந்த டைரக்டர் கிட்ட சொல்லி அழறாங்க. அவங்களும் பாவம்னு சொல்லி இவங்களை உள்ள சேர்த்துட்டு ஏற்கனவே காயப்படுத்தப்பட்ட மத்தவங்களோட போட்டோவும் காட்டி நீ தைரியமா இரு அப்படின்ற மாதிரி ஆறுதலும் சொல்றாங்க. அப்பாடா அந்த பிசாசு புருஷன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு ஒரு குரலும் கேக்குது. அட பாவமே, அந்த புருஷன் இங்கேயும் வந்துடுறான். பதறி போன அவ புள்ளிய கூட்டிட்டு டக்குன்னு ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அங்க இருந்த ஒரு நர்ஸ் நிலைமைய புரிஞ்சுட்டு கதவையும் சாத்திட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக ஹெல்ப்பும் பண்றாங்க. அந்த நர்ஸோட உதவியோட அவங்களும் கார்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சும் போயிடுறாங்க. அந்த புருஷன் இந்த வாட்டியும் அவங்கள பிடிக்க முடியாம ஏமாந்துதான் போய் நிக்கிறான். ஒரு குடும்பத்துல நடக்கிற வன்முறை அந்த பொண்ணை மட்டும் பாதிக்காது, அங்க வளர அந்த சின்ன சிறு குழந்தைகளோட மனசையும் சேர்த்துதான் சிதைக்கும். பயந்து போய் அமைதியா இருக்கிறது தீர்வில்ல. தப்பு பண்றது உங்களோட ஹஸ்பண்டா இருந்தாலுமே அநியாயத்தை எதிர்த்து வெளியில வந்து குரலும் கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைங்களோட நிம்மதியான எதிர்காலத்துக்காக துணிஞ்சு முடிவு எடுக்கணும் தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.